தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக திரு திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக தமிழக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ திருமதி விஜயதரணி நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவரா திரு திருநாவுக்கரசர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நியமனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒன்று. நெடு நாட்களாக தலைவர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று மிகவும் அனைவரும் வலியுறுத்த வந்த ஒன்று. எங்கள் மத்திய தலைமை அன்னை சோனியா காந்தி அவர்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இதற்கென்று நிறைய நேர்காணல் நடத்தினார்கள். திரு திருநாவுக்கரசர் அவர்களை தான் முதலாவதாக நேர்காணல் செய்திருந்தார்கள். அது எனக்கு நன்றாக தெரியும். அந்த விஷயத்தில் அவரை நியமனம் செய்தது நிச்சயமாக பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்க ஒன்று. ஒரு மூத்த தலைவர் மட்டுமல்ல, குறிப்பாக முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், மாநிலத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறார். இது போன்ற பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பல ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட 9 ஆண்டுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியின் நலனில் தனக்கு வரக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அந்த விதத்தில் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை உயர்த்தி பிடிக்கும் ஒரு நபராக நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவரும் அவருடன் இணைந்து செயல்பட்டு காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைய தினம் முன்வைக்கிறேன். நிச்சயமாக ஒரு வலிமை பொருந்திய பேரியக்கமாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மேலோங்கி வரும் என்பது, அவர் தலைமையில் சிறக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதுலேயும் குறிப்பாக திருமதி விஜயதரணி, காங்கிரஸ் கட்சி, தமிழக காங்கிரஸ், அதுல குறிப்பா மகிழா காங்கிரஸ்லயும் சில இடையூறுகள் இடையில வந்தது, அதை நம்ம செய்திகளையும் பார்க்க முடிந்தது. இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறார்? அவருக்குள்ள சவால் அதுல குறிப்பா என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் ஒரு சிறந்த தலைவர். நிச்சயமாக அனைவரையும் அழைத்து பேசி எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய தன்மை கொண்டவர். அது மட்டுமல்ல, நீண்ட அனுபவசாலி. குறிப்பாக எங்களை பொறுத்தவரை அனைவருமே அவரோடு இத்தனை காலம் இணைந்து செயல்பட்டு இருக்கிறோம். ஆகையால் அதுல ஒரு பெரிய சிரமம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. மகிழா காங்கிரஸை பொறுத்தவரை நிச்சயமாக மகிழா காங்கிரசும் அவரோடு இணைந்து செயல்படும். அவருடைய செயல்பாடுகளை அறிந்தவர்கள் என்ற விதத்தில் அவர் வெளியால் ஒன்றும் கிடையாது. அவர் நன்கு தெரிந்தவர், அனைவரையும் தெரிந்தவர், எல்லா மாவட்டங்களிலும் நல்ல பரிச்சயமானவர். எல்லா மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மக்கள் அவரை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்கிறதா தெரியல. நிச்சயமாக அவருக்கு அனைத்து முன்னணி அமைப்புகளும் உறுதுணையாக இருந்து செயல்படும் என்று உறுதியாக நம்புகிறேன். அவரோடு இணைந்து செயல்படுவது நிச்சயமாக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். சட்டமன்ற கட்சி கொறடா என்ற முறையிலும் சட்டமன்றத்திலும் பல்வேறு விஷயங்களை முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய அறிவுரைகளை ஏற்று சட்டமன்றத்திலும் எங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக என்னால் கூற முடிகிறது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திருமதி விஜயதரணி.